தன்னை மட்டும் சட்டப்பேரவையில் பேச விடாமல் குறிவைத்து தடுப்பதாக சபாநாயகர் அப்பாவு மீது சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பலாப்பழம் புவிசார் குறியீடு தொடர்பாக பேச எழுந்த போதும், துணை கேள்வி கேட்க எழுந்த போதும் துணை கேள்வியெல்லாம் வேல்முருகன் கேட்கக்கூடாது எனவும் சபாநாயகர் அப்பாவு கூறியதாக தெரிவித்தார். மக்களுக்காக பேச இலவு காத்த கிளி போல் காத்துள்ள நிலையில் சபாநாயகர் தன்னை மட்டும் பேச விடாமல் குறிவைத்து தடுப்பதாகவும், சட்டமன்ற உறுப்பினர்கள் பொட்டி பாம்பு போல் அடங்கி இருக்க வேண்டும் என சபாநாயகர் நினைத்தால் அது ஒரு காலம் நடக்காது என்றும் அவர் அப்போது கூறினார். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் மக்களுக்காக பேசக்கூடியவன். எந்த தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவருடைய பிரச்சனை கவன ஈர்ப்பாக, ஒத்திவைப்பாக, 0 ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எழுப்புகிறேன். ஆக அந்த விதிகளை சட்டப்பிரகாரம் பின்பற்றி எனக்குரிய நேரத்தை, எனக்குரிய வாய்ப்பை நான் கேட்கிறேன். அது அவருக்கு எரிச்சல் மூட்டுகிறது. எல்லாரும் நம்ம சொன்னால் கட்டுப்படுறாங்க, மாணவர்கள் போல் பொட்டி பாம்பா அடங்கிடுறாங்க. வேல்முருகன் மட்டும் எழுந்து நேரம் கேட்கிறார், கேள்வி கேட்கிறார், கவன ஈர்ப்பு பிரச்சனையை கொண்டு வருகிறார் என்று அவர் கருதுகிறார் போல். அவர் நினைக்கின்ற அளவுக்கு என்னால் செயல் முடியாது. நான் நாட்டு மக்களுக்காக தான் செயல்பட முடியும், என் தொகுதி மக்களுக்காக தான் செயல்பட முடியும். இன்று கூட ஆதிதிராவிடர் துணை கேள்வியின் போது தமிழ்நாடு முழுவதும் ஆதிதிராவிட மக்களுக்கான ஒரு சமுதாய கூட அமைத்தரப்பட வேண்டும் என்பதை குறித்து நான் கை தூக்கினேன். அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி என்னுடைய பெயரை எழுதி அவர் கைகளிலே கொடுக்கிறார். ஆனால் என்னை அழைக்காமல் அவர் கேள்வி நேரத்தை ரத்து செய்கிறார். தமிழ்நாடு முழுக்கம் ஒரு 1000 பேர் 2000 பேர் அடர்த்தியாக வாழக்கூடிய ஆதிதிராவிட மக்களுக்கு பல ஆயிரம் கோடி நிதி செலவிடப்படாமல் ஒன்றிய அரசுக்கு திருப்பி அனுப்பிவிடப்படுகிறது. அந்த பணத்தை கொண்டு அவர்களுக்கான சமுதாய கூட அமைக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்புவதற்காக கை தூக்குகிறேன். மறுக்கப்படுகிறது. இது எந்தவித ஜனநாயகம்? அப்போ சட்டமன்றம் என்பது கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்பதற்கும், நேரமில்லா நேரத்தில் தமிழ்நாட்டுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை எழுப்பி அதற்கு தீர்வு காண்பதற்கும், தமிழ்நாட்டுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொண்டு விவாதிப்பதற்கும் தான் இந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு முறையாக அனுமதிச்சிருக்காங்க. அதேமாதிரி ஒரு கவன ஈர்ப்பு கூட இத்தனை நாள் இந்த கூட்டத்தொடரில் என்னுடைய கவன ஈர்ப்பு எடுத்துக்கொள்ளப்படலை. அதேமாதிரி ஒரு சில மூத்த அமைச்சர்கள், முன்னுரிசு தலைவர்கள்கிட்ட அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அந்த தகவலை சொல்லி அவர்களை கேள்வி எழுப்ப சொல்லி அதற்கு பதிலளிக்கிறாங்க. ஆனால் அதற்காக கவன ஈர்ப்பு கொடுத்துட்டு இலவு காத்த கிளி போல் காத்திருக்கிற எனக்கு என்ன நியாயம்? இது எப்படி சட்ட மரபாகும்? இது எப்படி பேரவைத் தலைவர் செய்வது ஜனநாயக மாண்பாகும்? ஆக இதை நான் அவருடைய அறையில் போய் தினந்தோறும் கேள்வி எழுப்பி இப்படி பண்ணுறீங்களே நியாயமா? இதுக்கு நான் கவன ஈர்ப்பு கொடுத்துருக்கேன், என்னை எடுக்கலை. இதுக்கு நீங்கள் மற்றவர்களுடைய கவன ஈர்ப்பை மட்டும் எடுக்கிறீங்க. அப்போ அதில் என்னுடைய பெயரை சேர்த்து அறிவிக்கணும், அதுவும் அறிவிக்க மறுக்கிறீங்க. அப்படி என்று நான் சட்ட ரீதியாக விதி பிரகாரம் கேட்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை போல். அதனால் அவர் தொடர்ந்து எனக்கான வாய்ப்பை மறுக்கிறார். இது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரிடம் இதை குறித்து நான் முறையிட இருக்கிறேன். முதலமைச்சர் எனக்கு ஜனநாயக வழியில் நின்று சட்டப்பேரவையில் பணி செய்வதற்கு வாய்ப்பு வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.